கரூரில் நடிகர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் நேர்ந்த பெரும் துயரம் நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாடமாக அமைந்திருக்கிறது. இப்போது இந்த செய்தியை பார்ப்பவர்களுக்கு இது ஒரு அரசியல் போல தெரியலாம். ஆனால் நிச்சயமாக இதை அரசியலுக்காக சொல்லவில்லை. அதிமுக எப்போதும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவே இருக்கிறது. அந்த வகையில் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் யாரும் இதுவரை கவனிக்க வேண்டிய சில செய்திகளை இங்கு நாம் குறிப்பிட இருக்கிறோம். புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதுவரை 163 சட்டமன்ற தொகுதிகளில் தனது பிரச்சாரத்தை நடத்தி இருக்கிறார். அதாவது 163 பெரும் திரள் மக்கள் கூட்டம். ஒவ்வொரு நாளும் மாலை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் மாவட்டத்திற்கு காலையிலோ அல்லது முந்தைய நாளோ சென்று தங்கி விடுவார். அது தேவையற்ற நேர விரயத்தை குறைக்கும். தொண்டர்கள் 6 மணி நேரம் 12 மணி நேரம் என காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. அதேபோல நேர்த்தியான திட்டமிடல் மூலம் தேவையற்ற போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும். ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் இடத்தில் புரட்சித் தமிழரின் பச்சை நிற பேருந்து முழுவதுமாக கூட்டத்திற்குள் செல்லாது. பெரும்பாலான இடங்களில் அவரது பேருந்திற்கு பின்னால் பார்த்தால் கூட்டமே இருக்காது. காரணம், கூட்டம் தொடங்கும் இடத்திலேயே பேருந்தை நிறுத்தி அந்த கூட்டத்தை தனக்கு முன்னால் நிறுத்தியே பேசுவார். அது பாயிண்ட் இல்லை என்றாலும் அவ்வாறே அவர் தனது பிரச்சாரத்தையும் மேற்கொள்வார். எடுத்துக்காட்டுக்கு, ஸ்ரீபெரும்புதூரில் பாயிண்டிற்கு முன்னர் 200 மீட்டர் தூரத்திலேயே பேருந்தை நிறுத்தி பேசியிருப்பார். அந்த காட்சிகளை பார்த்தால் புரியும். இதற்கு காரணம், பேருந்து கூட்டத்திற்கு உள்ளே சென்றால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்படும். அதேபோல தனது உரையின் நடுவே கூட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டால் உடனே அதை சீர் செய்ய வேண்டுமென நிர்வாகிகளுக்கு உத்தரவிடுவார். பேச்சில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் கவனிப்பார். கூட்டத்தை சீர் செய்ய தொண்டர் குழு தயார் நிலையில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் இன்ச் பை இன்ச் கவனித்தால் தெரியும் எத்தனை நுணுக்கங்களுடன் நேர்த்தியாக அதிமுக கூட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை. 163 தொகுதிகளிலும் அதிமுகவிற்கு கேட்ட இடம் கிடைத்ததில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஆளும் கட்சியினர் குறுகிய இடங்களையே கொடுக்கிறார்கள். இருப்பினும் அதிமுகவினர் அந்த குறுகிய இடத்தில் நேர்த்தியாக கூட்டங்கள் நடத்துவதனால் 163 தொகுதிகளில் சிறு அசம்பாவிதம் கூட நிகழாமல் அதிமுகவால் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடிகிறது. மீண்டும் சொல்கிறோம், இதை அரசியலுக்காக சொல்லவில்லை. அதிமுகவோ திமுகவோ வெற்றி கழகமோ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூடுகிற கூட்டம் தமிழர்களின் கூட்டம். நம் மக்கள், அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அரசு அதை செய்ய தவறுகிற போது அந்தந்த அரசியல் கட்சிகள் தான் அதை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். முன்னுதாரணமாக அனுபவமிக்க ஒரு கட்சியின் அருமையான கூட்டங்களை பார்த்து பாடம் கற்றுக்கொள்வதில் தவறில்லை. இனி கரூர் சம்பவம் போன்றதொரு துயரம் நடக்காமல் இருக்க நாம் உறுதியேற்க வேண்டும். கரூர் துயரம் கருப்பு நாள், கரூரே கடைசியாக இருக்கட்டும்.